ஜாக்கி சான் கார்ட்டூன் சீரிஸ்ல 14வது எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாய் மந்திரக்கல்ல விண்மில்ல இருந்து கண்டுபிடிக்கிறாரு ஜாக்கி. அது அபகரிக்கிறதுக்காக பீமாவும் அங்க ஜாக்கி கிட்ட ஃபைட் பண்றாரு. அந்த ஃபைட்ல பீமாவை கவுத்துட்டு மந்திரக்கல்லோட ஜாக்கியும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா எதிர்பாராத விதமா மந்திரக்கல் எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுக்கக்கூடிய அந்த டிராகன் கருவி பாத்தீங்கன்னா உடஞ்சிருது. இந்த டிராகன் கருவி உடஞ்சதை பீமா வாட்டர் கிட்ட சொன்னா பீமாவோட கதை என்ன ஆகும்னே தெரியாது. அடுத்த சீன்ல அங்கிளோட கடையை தான் காட்டுவாங்க. ஜூலி அங்க இருந்து நம்ம ஜாக்கிக்கு தான் கால் பண்ணுவாங்க. பழசு புதுசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விடுகதை மாதிரி ஜாக்கி கிட்ட சொல்லுவாங்க. ஆனா ஜாக்கிக்கு ஒண்ணுமே புரியாது. இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓப்பனாவே சொல்லி தான் சொல்லிட்டு ஜாக்கி இன்னைக்கு அங்கிளோட பர்த்டே, ஸோ வரப்ப ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வா அவருக்குன்னுவாங்க. ஜாக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளம்புற ஸ்டேஜ்ல தான் இருப்பாரு. ஸோ அங்கிளுக்காக சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஜூலி அழகா டான்ஸ் ஆடி அங்கிளை கொஞ்சம் குஷி பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கப்ப அங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியை கீழே தள்ளி விட்டுருவாரு. அந்த ஜாடியை நொறுங்கிடுது. வயசான காலத்துல எதையுமே ஒழுங்கா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்கிள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. கொஞ்ச நேரத்திலே ஜாக்கியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு அங்கிளுக்கான கிஃப்டையும் பேக் பண்ணி தராரு. அங்கிள் அந்த போட்டோ ஃப்ரேமை பார்த்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கி வாங்கிட்டு வந்த சீஸ் அண்ட் சாக்லேட்லாம் பார்த்து இந்த வயசுல எனக்கு இது சாப்பிட்றதா, இது தேவையில்ல அப்படி சொல்லுவாரு. கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்காக நான் இன்னொரு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நாய் மந்திரக்களையும் காட்டுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா அங்கிள் கொஞ்சம் லைட்டா சிரிப்பாரு. சரி நான் போயிட்டு இது ரிசர்ச் பண்ற சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. நெக்ஸ்ட் சீன்ல பீமா வாட்டர் மீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாக்கி அந்த மந்திரக்கலை எடுத்துட்டு போயிட்டா அதோட அந்த டிராகன் கருவியும் உடஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இதனால வாட்டரும் சம காண்டாயிருவாரு. ஜாக்கியை தடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் திறமையான ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹையர் பண்ணிருப்பாரு. புதுசா ஒரு கேரக்டர் உள்ள வருது, ஆஃப்னு சொல்லிட்டு. நல்லா கட்டுமஸ்தான உடம்போட ஆள் பாக்குறதுக்கே ரகடா இருக்கிறாப்ல. இதை பார்த்துட்டு பீமா கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாரு. இவங்க கிட்ட என்ன திறமை இருக்குன்னு இவங்க ஹையர் பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு. அதுக்கு ஆப் ஒரே ஒரு மரட்டு தான். பீமாவே பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் பயந்துருவாரு. அங்கிள் நாய் மந்திரக்கல்ல ரிசர்ச் பண்ணிட்டு என்னது இளமையை கூட திரும்பி கொண்டு வர முடியுமா இந்த மந்திரக்கல்ல வச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியா பாப்பாரு. அண்ட் மேல ஜூலியும் ஜாக்கியும் பேசிட்டு இருக்கப்ப அங்கிளுக்கு கொண்டு வந்த சாக்லேட்டை ஜூலி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த சாக்லேட்டை நோட் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா பன்னி மந்திரக்கல் மாதிரியே இருக்கும். இந்த சாக்லேட் பன்னி மந்திரக்கல் மாதிரியே இருக்குன்னா அந்த மந்திரக்கல்லும் அங்கேயே தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த பகேரியான்ற ஊருக்கே கிளம்பணும் ஜாக்கி முடிவு பண்ணுவாரு. இந்த ஒகேஷன்ல பாத்தீங்கன்னா அங்கிளும் ஜூலியும் சேர்ந்தே வருவாங்க. அண்ட் அங்கிளும் ரொம்பவே ஆக்டிவா இருப்பாரு. எந்த அளவுக்கு ஆக்டிவ்னா கீழே விழுற ஒரு ஜாடியை போய் கேட்ச் பண்ணுவாரு. அதை பார்க்குற ஜாக்கியும் ஜூலியும் சரி ஆச்சரியப்படுவாங்க. அதே நேரத்தில் அங்கிள் எதனால இந்த சக்தி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் அந்த நாய் மந்திரக்கல்ல போட்டிருக்காரு. இப்போ இவங்க எல்லாருமே பகேரியாக்கு போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த டிக்கெட் மேட்ரு வால்டருக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பீமாவையும் ஆப்புவையும் போக சொல்லுவாரு. நம்ம பீமாவை சாப்பிட்டுட்டே இருப்பாரு. இதை பார்க்குற ஆப்பு அந்த பழத்தை எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வாடா கிளம்பலாம் குண்டான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாரு. ஜாக்கி அந்த சாக்லேட் தயாரிக்கிற கம்பெனி கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன்னு சொல்லுவாரு. அண்ட் ஜூலியும் அங்கிளும் பார்த்தீங்கன்னா தனியா போயிட்டு நல்லா மியூசிக் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வர பீமா இந்த மாதிரி மந்திரக்கல் எங்கன்னு போய் தேடுறது சொல்லி கேட்பாரு. அப்ப ஆப்பு பார்த்தீங்கன்னா அது காட்டுற கருவிதை நீ உடச்சிட்டேடா குண்டான்னு சொல்லிட்டு திட்டுவாரு. இதனால பாத்தீங்கன்னா பீமாக்கு சமகாண்டா இருக்கும் ஆப்பு மேல. தென் அந்த சாக்லேட் ஃபேக்டரி ஓனர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் பண்ணி முத்திரையில மந்திரக்கல்ல பாத்துருக்கீங்களா சொல்லிட்டு கேட்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்க எல்வின் தான் பாத்தீங்கன்னா எங்களோட பிராண்டோட அம்பாசிடர் மாதிரி வச்சிட்டு இருக்கோம், சோ அதைத்தான் நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. இந்த பக்கம் சின்ன பையன் போல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அங்கிளை பார்த்து ஜூலிக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். சோ அங்கிள் கிட்ட இதை கேட்டுலாம் சொல்லிட்டு வேற கேட்பாங்க. அங்கிள் உங்களோட இந்த ரகசியத்துக்கு என்ன காரணம், நீங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அங்கிள் கடைசியில் உண்மையை சொல்லிடுவாரு. இந்த நாய் மந்திரக்கல்னால தான் நான் இப்படி இருக்கேன், எனக்கு ஏதோ 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு. அப்ப இந்த மந்திரக்கல்ல நீங்களே வச்சுக்க போறீங்களா சொல்லி கேட்க சேச்சா அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு யூஸ் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு தான், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னுவாங்க. மந்திரக்கல்ல யூஸ் பண்றது ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அட் சேம் டைம் அங்க இருக்கிற ஒரு அலாரம் எல்வின் பொம்மை பாத்தீங்கன்னா வந்து அடிக்கும். சோ அதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் எதோ தோணுது போல. அண்ட் நைட்டு பாத்தீங்கன்னா ஜாக்கி அங்க போயிட்டு எப்படியாச்சும் மந்திரக்கல்ல தேடி கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு அந்த ஃபேக்டரிக்குள்ள போயிடுவாரு. அந்த நேரத்தில் ஆப்பும் வந்துருவாரு. ஜாக்கிக்கு இது பார்த்த உடனே யாருன்னே தெரியாது. நீ யாரும் சொல்லிட்டு கேட்கிறப்ப உனக்கு முடிவு கட்ட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆப்பு சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. அதுவும் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் கொடுப்பாரு. ஜாக்கியும் எவ்வளவு சண்டை போட ட்ரை பண்ணுவாரு. பட் ஆனா அவராலையும் முடியாது. ஒரு கட்டத்துல ஆப்பு பாத்தீங்கன்னா ஜாக்கியை போட்டு பொலப்பொலும் பொலந்து படுக்க போட்டுருவாரு. அங்க வர அங்கிள் ஒழுங்கா ஜாக்கி மேல இருந்து காலை எடுறான்னு சொல்லிட்டு வர திமிரா பேசுவாரு. இதை பாக்குற ஆப்பு ஒரு கிழமை என்ன எதிர்க்கிறதா சொல்லிட்டு அங்கிள் கிட்ட வேற சண்டை போட வருவாங்க. ஆனா அங்கிள் தான் இப்ப நாய் மந்திரக்கல்ல யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இளமையா இருக்காரு. சோ ஆப்பு பாத்தீங்கன்னா துவம்சம் பண்ணுவாரு. ரொம்பலாம் எஃபர்ட் எடுத்துக்க மாட்டாரு. சும்மா சில்லா கூலா பாத்தீங்கன்னா ஆப்பு கிட்ட சண்டை போட்டு அவனே மட்டை ஆக்கிடுவாரு. ஆனா ஒரு கட்டத்துல ஆப்பு ஏமாத்தி அங்கிளே பாத்தீங்கன்னா ஒரு போடு போட்டுருவான். இதனால அங்கிள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற செவுரு உடச்சிட்டு போய் விழுந்துருவாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜாக்கியும் ஜூலியும் பதறிடுவாங்க. அங்க இருந்து போறப்ப ஆப்பு இனிமேல் மந்திரக்கல்ல தேடுறத விட்டுரு ஜாக்கி, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு வேற போவோம். அவ்வளவுதான் அங்கிளோட சோழி முடிஞ்சிச்சே இருக்குன்றப்ப பாத்தீங்கன்னா அங்கிளுக்கு கனவுல அங்கிளே வருவாரு. ஏன்டா இன்னும் தூங்கிட்டு இருக்க எந்திரா சொல்லிட்டு கேட்பாரு. நான் தான் இறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வேற சொல்லுவாரு. ஏன்டா நாய் மந்திரக்கல்ல யூஸ் பண்றப்ப நீ எப்படா சாக முடியும், மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஜாக்கிக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே அங்கிளும் பாத்தீங்கன்னா மறுபடியும் எழுந்திருவாரு. இந்த மந்திரக்கல்ல இந்த ஃபேக்டரியில எங்க போய் தேடுறேன்னு சொல்லிட்டு ஜாக்கி முடிச்சிட்டு இருக்கப்ப அங்கிளும் ஜூலியும் பாத்தீங்கன்னா சிரிப்பாங்க. பிகாஸ் அந்த எல்வின் பொம்மையில அந்த மந்திரக்கல் இருந்ததை ரெண்டு பேருமே மத்தியானம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை எடுக்கலாம் சொல்லிட்டு போறப்ப பாத்தீங்கன்னா அங்க பீமாவும் ஆப்பும் வந்துருவாங்க. பீமா ஜாக்கியை லாக் பண்ண ஆப்பு பாத்தீங்கன்னா அந்த மந்திரக்கல்லை எடுக்கலாம் நினைப்பாங்க. பட் அங்கிள் பாத்தீங்கன்னா ஆப்பு விடுற மாதிரி இல்ல, பதிலுக்கு பதில் காட்டியே ஆகணும். அந்த நேரத்தில் ஜூலி பாத்தீங்கன்னா அந்த மந்திரக்கல்லை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு ஜாக்கி பிடிச்சி வச்சிருக்க பீமாவை அங்கிள் ஒரே போடு பீமா மட்டே ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஜாக்கியும் அங்கிள் சேர்ந்து ஆப்பு எதிர்ப்பாங்க. ஒரு பக்கம் அந்த மந்திரக்கல்லை எடுக்கிறதுக்காக ஜூலி பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரியில ஒவ்வொரு இடமா தாவி மேல போயிட்டே இருப்பாங்க. இதை நோட் பண்ற ஆப்பு ஒரே ஜம்ப்ல ஸ்ட்ரைட்டா போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த மந்திரக்கல்லை எடுத்துறாப்ல. அந்த மந்திரக்கல்லை அழுத்தி பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதோட சக்தி வெளிப்படுது. அது வேற எதுவும் இல்ல, கண்ணுல இருந்து ஃபயர்
ஃபயர் அந்த சக்தியை யூஸ் பண்ணிட்டு அங்கிளையும் ஜாக்கியும் அட்டாக் பண்றாரு ஆஃபு. ஆனா டாப்ல இருந்து சண்டை போடுறதுனால அங்கிளும் ஜாக்கியும் ஒரே ஒரு கிக்கு தான், அந்த கடிகார முள்ளுலயே போய் மாட்டிக்கிறாப்புல. நம்ம அதை தொடர்ந்து பீமாவும் அட்டாக் பண்ண வர மறுபடியும் இன்னொரு முள்ள போய் பீமாவும் மாட்டிக்கிறாரு. முள்ளுல தொங்குன மாதிரியே கண்ணில் நெருப்போர் வச்சு அவங்க சாவடிக்கலாம் சொல்லிட்டு ஆப்பு நினைப்பாரு. பட் பீமாவோட முள்ளு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த ஆப்போட முள்ளு மேலே போய் விழுந்துரும். இதனால அந்த டோட்டல் பில்டிங்கே பாத்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பலா வர நிலைமை. பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆக ஜூலியா ஜாக்கி தூக்கிட்டு ஓடுவாரு. சைட்ல பாத்தீங்கன்னா அங்கிள் வேகமா ஓடிட்டு வருவாரு. வேற லெவல்ல இருக்கும் இந்த சீன். நாய் மந்திரக்கல்னால தான் அங்கிள் இவ்வளவு இளமையானாருன்னு சொல்லிட்டு ஜாக்கிக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பண்ணி மந்திரக்கலையும் எடுத்துட்டு 2 மந்திரக்கலையோட அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எண்ட் ஆஃப் த ஷோல ஜாக்கி கிட்ட நீங்க சமைப்பீங்களா சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் பாத்தீங்கன்னா எக் பாயில் பண்றது, ரைஸ் வைக்கிறது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. ஆனா சமைக்கிறத விட எனக்கு சாப்பிடுறதா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு லாஸ்டா ஃபன்னும் பண்ணுவாரு.